கல்வி வாய்ஸ் மாற்றத்தை நோக்கி தமிழக வெற்றிக்கழகம் நாளுக்கு நாள் தமிழக வெற்றிக்கழகத்துக்கு ஆதரவாக அதிகமாகிக்கிட்டே இருக்குது. பல்வேறு கட்சியில் நிறைய பேர் தமிழக வெற்றிக்கழகத்தில் சேர்ந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா தளபதி விஜய் சந்தித்து முக்கியமான நபர்கள் தமிழக வெற்றிக்கழகத்தை சேர்ந்துட்டாங்க. அதில் யாரும் பார்த்தீங்கன்னா மூத்த பத்திரிகையாளர் ஃபெலிக்ஸ் சொல்லிட்டு யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. நடுநிலை பத்திரிகையாளர் எல்லாம் எந்த நியூஸாக இருந்தாலும் தன்னுடைய கருத்தை தைரியமாக சொல்லுவார். கரூர் சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான எவிடன்ஸ் எல்லாம் வெளியிட்டார். அதுக்கு கைது பண்ணாங்க, அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிக்கழகத்துக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே வந்தார். இன்றைக்கி தமிழக தளபதி விஜய் சந்தித்து கட்சியில் நினச்சிக்கிட்டாரு. அதேமாதிரி இவங்க 2 பேரும் ஒரே காலேஜில் படித்தவங்க, சக தோழர் அவரே சொல்லியிருக்காரு. இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா அரசியல் விமர்சகர், இவர் யூடியூப்பில் அதிகமாக பார்த்துருக்கேன். இவரோட பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் தான் ஆனந்திச்சித் விவாத நிகழ்ச்சியெலாம் பயங்கரமாக பேசுவார். டீயை விட கப்பு சூடாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டை உருவாக்கி விட்டவர் இவர் தாங்க. நாம் தமிழர் கட்சி எந்த கட்சி இருந்தாலும் பதில் பேசுறதுக்கு தயாராக இருக்காது. என்ன கேள்வி கேட்டாலுமே அதுக்கு பதிலடி பயங்கரமாக கொடுப்பாரு. ஏன்னா இந்த மாதிரி நபர்கள் தமிழக வெற்றிக்கழகம் இணைஞ்சி இருக்கு பலம் அதிகமாக இருக்குது. இன்னும் பல பேர் தமிழக வெற்றிக்கழகத்தில் இணைவதற்கு தயாராக இருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் யாரான்னு. அடுத்து இப்ராஹிம் ராவுத்தர், அடுத்து காளியம்மாள், இவங்க 2 பேர் சேர வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் என்னன்னு.